இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பெரிய வியாழன். ஆண்டவர் இயேசு நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்தின அற்புதமான ஒரு நாள், புனிதமான நாள். அன்பிற்குரியவர்களே, மத்தேயு, மாற்கு, லூக்கா ஒற்றமைவு நற்செய்திகளில ஆண்டவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து, இது என் உடல், இது என் ரத்தம், இதை வாங்கி உண்ணுங்கள், பருகுங்கள் என்று நற்கருணையை ஏற்படுத்தினதாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியாளர் இன்னும் ஆழமான ஒரு காரியத்தை இரவு உணவு நேரத்தில் நடந்ததாக நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றார். நற்கருணை வாங்குகிறவர்கள் எப்படிப்பட்ட அர்த்தமுள்ள வாழ்வை வாழ வேண்டும் என்று யோவான் திருத்தூதர் நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லிக் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் ஆண்டவர் நற்கருணை குறித்து தனியாக பேசினாலும், ராவுணவு நேரத்திலே ஆண்டவர் இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவுவதாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அதனுடைய உட்பொருள் என்ன? நற்கருணை வாங்குகிற ஒவ்வொருவரும் சகோதர அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான். ஆண்டவர் கடவுளாக இருந்தாலும் நமக்கு முன்மாதிரி காட்டியிருக்கிறார். அவர் பந்தியில் எழுந்து நின்று மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு குவளையில் நீரை எடுத்து சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். பாதங்களை கழுவக்கூடாது என்று பேதுரு மறுதளித்த பொழுது கூட, உனக்கு என்னிடம் பங்கு இல்லை என்று ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். எனவே அதே இயேசு அவர்களிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, கத்தோலிக்க திரு அவையினுடைய பெட்டி கேட்டகிசம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நற்கருணையை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பாவமில்லாத நிலையில் இருக்க வேண்டும், தங்களுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் அன்புறவில் நிலைத்திருக்க வேண்டும். நற்கருணையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம், சகோதர அன்பில் நிலைத்திருக்கிறோமா? பாவம் இல்லாத சூழ்நிலையில் நாம் வாழ்வை பரிசுத்தத்தோடு காத்துக் கொள்ளுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, இன்றைக்கு ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தின நாள். குருக்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய பங்கு தந்தையர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களும் நம்மை போல குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான். நாம் தான் அவர்களை திரு அவைக்கு அர்ப்பணித்தோம். அவர்களிடம் இன்னும் ஆண்டவரின் வல்லமை அதிகமாய் செயல்பட்டு கத்தோலிக்க திரு அவையிலும் இந்த உலகெங்கிலும் அவர்களின் பணி வழியாக இறையரசு பரப்பப்பட அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களின் பணியை பாராட்டுவோம். இன்றைக்கு உங்களுடைய பங்கு தந்தையர்களையும் நீங்கள் திருப்பலி முடிந்த பிறகு அவர்களை வாழ்த்தலாமே. எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை இன்றளவும் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற நற்கருணை அருள் அடையாளத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த திரு அருள் அடையாளத்தை உருவாக்குகின்ற பணியை குருத்துவ அருள் அடையாளத்தின் வழியாக, குருக்களின் வழியாக நீர் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறீர, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த 2 அருள் அடையாளங்களையும் நாங்கள் மதித்து வாழ, அர்த்தத்தை கொடுத்து வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.